சரி, பாத்திமா போன்றவர்களிடம் இருக்கும் ஆட்சேபனைகள் மற்றும் தவறான கருத்துக்களுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்று மற்றும் ஒரு பாடத்தில் பார்ப்போம். இப்பொழுது, நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்கப்படும் முதல் கேள்விக்கு எப்படியெல்லாம் பதிலளிக்கலாம் என்று கவனிப்போம். ஒரு முஸ்லிம் உங்களிடம் எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் அதற்கு பதில் அளிக்கவும் முன்பாக நீங்கள் ஒன்றை நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது, முஸ்லிம்களின் கேள்விகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பதில்தான் உங்கள் உரையாடலை, நட்பை தொடரப் போகிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் காரியமாக இருக்கிறது. முஸ்லிம்களின் கேள்விகள் எப்படி இருந்தாலும் நம்முடைய பதிலோ அந்த உரையாடலை தொடரவே நாம் விரும்ப வேண்டும். இந்த கேள்விக்கு பதில் அளிக்க நான் பல வழிமுறைகளை பரிசோதனை செய்து பார்த்தேன். நீங்களும் அப்படியே செய்து பாருங்கள். மேலும் இது போன்ற கேள்விக்கு எப்பொழுதும் ஒரே ஒரு பதில் மட்டும்தான் சரியானதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நான் சொல்லுகிற சில விஷயங்களை, சில பதில்களை இங்கே குறிப்பிடுகின்றேன். தொடர்ந்து நீங்களும் எப்படியெல்லாம் பதில் சொல்லலாம் என்று யோசித்து பாருங்கள். ஒரு முஸ்லிம் என்னை பார்த்து நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்கும் பொழுது, ஆம், நான் ஒரு கிறிஸ்தவன்தான், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி உண்மையான தேவனை வணங்குகிறேன் என்று பதில் அளிப்பேன். மூன்றாவது பாடத்தில் நீங்கள் பயன்படுத்தும்படி சில அரேபிய வார்த்தைகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது நான் ஏக தேவனை, அதாவது ஒரே இறைவனை ஆராதிக்கிறவனாய் இருக்கிறேன் என்று என்னிடம் கேள்வி கேட்பவர்கள் அறியும்படி பல விதங்களில் பதிலளிக்கிறேன். இதில் ஒரு கிறிஸ்தவர் என்பவர் இயேசுவை உண்மையாக பின்பற்றுகிறவராக இருக்கிறார் என்கிற எனது நம்பிக்கையை உறுதியாக தெரிவிக்கிறேன். சரி, நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்கிற கேள்விக்கு இன்னும் ஒரு பதில் என்னவென்றால், ஆம், நான் ஒரு கிறிஸ்தவன்தான், ஆனால் நீங்கள் நினைக்கும் வகையான கிறிஸ்தவன் அல்ல. நீங்கள் கிறிஸ்தவரா என்கிற கேள்விக்கு சில சமயம் நான் இப்படியும் பதில் அளிப்பேன். ஆமாம், என் அப்பா ஒரு கிறிஸ்தவர், என் தாத்தாவும் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார், இப்பொழுது நானும் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன். கிறிஸ்தவர்களில் சிலர் பெயரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். நான் அப்படியல்ல. என் முழு மனதோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இறைவனுக்கு அஞ்சி கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேன் என்று கூறுவது ஒரு நீண்ட பதிலாக இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய யோசனை கிடைத்திருக்கும் என்று எண்ணுகிறேன். சில வேளைகளில் நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்பவரிடம் முஸ்லிம் என்பதின் அர்த்தம் என்ன என்று நான் கேட்பேன். உடனே அவர்கள் இறைவனுக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தவன் என்று பதிலளிப்பார்கள். அப்படியென்றால் நானும் இறைவனுக்கு என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தவன்தான் என்பேன். அவர்கள் குழப்பத்தோடு என்னை பார்க்கும் பொழுது நான் சிரித்துக்கொண்டே, நான் முஸ்லிம் அல்ல, ஆனால் உண்மையான இறைவனை பின்பற்றுகிறவன் என்று கூறுவதோடு இதற்கு முன்னர் நான் குறிப்பிட்ட காரியங்களில் ஏதாவது ஒன்றை சேர்த்து பதிலாக கூறுவேன். சரி, இப்பொழுது உங்களுக்கான நேரம். உங்களுடைய முஸ்லிம் நண்பர் ஒருவர் உங்களை பார்த்து நீங்கள் கிறிஸ்தவரா என்று கேட்டால் அதற்கு நீங்கள் எப்படி பதிலளிப்பீர்கள் என்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய பதிலை கீழே உள்ள கருத்துக்களை பதிவிடும் இடத்தில் தெரியப்படுத்துங்கள். நாம் ஒருவரிடமிருந்து ஒருவர் புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் நம்முடைய முஸ்லிம் நண்பர்களுடனான உரையாடலை அடுத்த கட்டத்திற்கு நேராக நகர்த்தி செல்வோம். உங்களுடைய கருத்துக்களையும் பதிலையும் படிப்பதில் நான் மிகுந்த ஆவலுள்ளவனாக இருக்கிறேன். இப்பொழுதே உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்.